Hi friends, welcome to Tayal Kale channel. Today வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து Dress எல்லாம் மொத்தமா ஸ்டிட்ச் பண்ணிடுவோம். நம்ம வந்து கரெக்ட்டா ஸ்டிட்ச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா துணி கட் பண்ணி தான் நம்ம எடுத்தனால ஈஸியாவே நூல் பிரிஞ்சிரும், துணியில உள்ள நூல். அது வந்து எப்படி பிரியாம நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ப்ளவுஸ்க்கு ஷோல்டரை வந்து நான் ஸ்டிட்ச் பண்ணி காட்டுறேன். அதுக்காக வந்து நம்ம ப்ளவுஸ்ல ஏற்கனவே வந்து லைனிங் வச்சு தான் ஸ்டிட்ச் பண்ணியிருக்கோம். லைனிங் பக்கம் சேர்ந்துருக்கிறது மாதிரி ப்ளவுஸை வைக்கணும். ஷோல்டர்ல வந்து கரெக்டா நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரே ஒரு தையல் மட்டும் தைக்கணும். இப்போ வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி இந்த துணியை வந்து நம்ம வந்து நல்ல பக்கம் சேர்ந்துருக்கிறது மாதிரி இந்த துணியை வைக்கலாம். ஏற்கனவே இந்த துணியில ஷோல்டரை வந்து மேலே வந்து 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இனி வந்து நம்ம 1/2 இன்ச்சு தள்ளி என்ன ஒரே ஒரு ஸ்டிச் பண்ணணும். சில துணியெல்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு துணியில உள்ள நூல் வந்து பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். இதனால நம்மளால வந்து துணி கொஞ்சம் டைட்டா இருக்கு, அதனால நம்ம லூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தையலை பிரிச்சு எக்ஸ்ட்ரா என்ன கொஞ்சம் தள்ளி தையல் போடலான்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து நூல் பிரிஞ்சு போயிருக்கும். அதனால நம்மளால தைக்க முடியாது. அந்த நூல் வந்து எப்படி பிரியாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்படி ஸ்டிச் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து உள்பக்கம் இருக்கக்கூடிய துணி வந்து வெளியே வந்து பிரிஞ்சு போகாது. நம்ம வந்து ஷோல்டர்ல வந்து ஸ்டிச் பண்ணும்போது இப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு வந்து பாடி பார்ட்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எப்படி ஸ்டிச் பண்ணோம்னா அதே மாதிரி தான், ஆனா இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ராங் சைடு சேர்ந்துருக்கிறது மாதிரி வச்சு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து நல்ல பக்கம் சேர்ந்துருக்கிறது மாதிரி துணியை வச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த பிளவுஸ் அளவு இருக்கோ அந்த அளவை நம்ம மார்க் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்படி ஸ்டிச் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து பிளவுஸ்ல இருக்கக்கூடிய நூல் வந்து பிரிஞ்சு போகாம இருக்கும். இப்போ வந்து நம்ம பட்டு சாரியில வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம்னா அதுல உள்ள நூல் எல்லாம் ஈஸியாவே பிரிஞ்சு போயிடும். இதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணா நம்மளுக்கு வந்து நூல் எதுவுமே பிரிஞ்சு போகாது. பிளவுஸை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.